அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செல்வம் எடுக்கப்பட்டது, தோப்புகள், வயக்காடுகள் எல்லாற்றையும் அல்லாஹ் பறித்து கொண்டான். 16 குழந்தைகளை அல்லாஹ் பறித்து கொண்டான். ஏழ்மையான சூழ்நிலை, அதுபோல உடல் முழுக்க வியாதி, தன்னுடைய மனைவி வறுமையினால மொட்டை அடித்துக் கொண்டார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பொறுமை கிடையாது. இமாம்கள் சொல்லுவாங்க, ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது புலம்ப கூடாது. மனுஷரும் புலம்புறோம். அய்யூப் நபி எந்த இடத்துலயுமே புலம்பல, பொறுமையாக இருந்தாங்க. புலம்புறத அல்லாஹ் விரும்புறது இல்ல. புலம்பிக்கிட்டே இருந்தா அந்த சோதனைக்கு பிறகு நல்ல வாழ்க்கையும் அமையாது, அல்லாஹ்வுடைய உதவியும் வராது. அப்போ பொறுமை என்பது வாழ்க்கையில முக்கியம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது சப்ரன் ஜமீல், அழகிய பொறுமை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அழகிய பொறுமை என்ன? அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் பொழுது, அல்லாஹ் நமக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த சோதனைகளை புலம்பாமல் சகித்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறது தான் சப்ரன் ஜமீல். அந்த பொறுமைக்கு தான் ஒபஷிர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நச்சீதி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்நஸ்ரு மஅ ஸப்ரி, பொறுமையாக இருப்பவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படிப்பட்ட பொறுமை நம்மள்ட்ட வேணும். யாருக்கிட்டையும் புலம்பாம சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைகளை பொருந்தி கொண்டிருந்தால் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இழந்ததையெல்லாம் அல்லாஹ் திருப்பி கொடுத்தானோ, அதுபோல நாம் பொறுமையாக இருந்தா எதை இழந்தோமோ, என்ன கஷ்டங்கள் பட்டோமோ அதையெல்லாம் அல்லாஹ் சரியாக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுப்போம். எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்றாங்கன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மெலிந்து எலும்பு கூட போயிட்டாங்களாம். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோயினால அவங்களுடைய சதைகள்லாம் கலண்டு விழ ஆரம்பிச்சுட்டான், அழுகி விழ ஆரம்பிச்சுட்டான். இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நோய் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துட்டு. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வறுமை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வறுமையான ஒரு சூழ்நிலை, அவங்கள கவனிக்கணும். அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க? வறுமையின் காரணமாக தான் கணவன் படுத்த படுக்கையில கிடக்கிறாருன்னு அவங்க மனைவி வீட்டு வேலைக்கு போனாங்க. வீட்டு வேலைக்கு போய் வீடு வீடா பாத்திரம் கழுகுறது, துணி தப்பி கொடுக்கறது, இப்படி வீட்டு வேலைக்கு அவங்களுடைய மனைவி போக ஆரம்பிச்சாங்க. வீட்டு வேலைக்கு போய் அங்கிருந்து வரக்கூடிய கூலிகளை எடுத்துட்டு வந்து, அந்த காசு பணங்களை எடுத்துட்டு வந்து அய்யூப் நபியை பராமரித்து கொண்டு வந்தாங்க அவங்களுடைய மனைவி. கொஞ்ச காலங்கள் போனதுக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஏமா நீ வேலைக்கு வராத, நீ வேலைக்கு வந்தா உன் கணவனிடத்துல உள்ள நோய் எங்களுக்கு வந்துடும், அதனால நீ வேலைக்கு வராதமா. ஊர் மக்கள்லாம் வேலைக்கு வராதுன்னு தடுத்துட்டாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நிம்மதியாக இன்பமாக இந்த உலகத்துல இருக்கணும்னா 3 விஷயங்கள் தேவை. முதலாவது செல்வம், நல்ல காசு பணங்கள் இருக்கணும். 2வது ஆரோக்கியம், உடல்நிலை சீராக இருக்கணும். 3வது நல்ல குழந்தைகள், குழந்தை பாக்கியம், நமக்கென்று ஒரு வாரிசு. இந்த 3ம் தான் ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய நிம்மதி, இந்த உலகத்தினுடைய செல்வம், இந்த உலகத்தினுடைய இன்பம். இந்த 3மே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நிறைய தோட்டங்கள் இருந்துச்சு, நிறைய வயல்கள் இருந்துச்சு, நிறைய தோப்புகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, நிறைய விவசாய நிலங்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். பெரிய பணக்காரவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அது போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாம் ஆரோக்கியமானவங்க. அது போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 14 பிள்ளைகள் இருந்தாங்க. 16 பிள்ளைகள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இப்படி அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்தான். பொதுவாகவே மனிதனுக்கு காசு வந்துட்டு அல்லாஹும் மறந்துடுவான். இதான் மனிதனுடைய இயல்பு. காசு வந்துட்டு பணம் வந்துட்டு அப்படின்னா திமிரு, அகங்காரம் இப்படிலாம் கூடி அல்லாஹுவை மறந்துடுவான். தொழுகை இருக்காது, சரியான zikr எதுவுமே இருக்காது. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ செல்வங்கள், ஆரோக்கியங்கள், பிள்ளைகள் இவ்வளோ அல்லாஹ் கொடுத்துமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை ஒரு சனப்பொழுது கூட மறக்காம இருந்தாங்க. அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய zikr, அந்த ஈமான் கொஞ்சம் கூட குறையாம இருந்துச்சு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இதை பார்த்த ஷைத்தான் என்ன செஞ்சான்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு செல்வங்களை கொடுத்தும் அல்லாஹுவை மறக்காமல் இன்னும் அய்யூப் நபி அல்லாஹு மீது ஈமான், அந்த யகீன், அந்த zikr, இபாதத் இப்படி இருக்கிறாரே, இவரை வழிகெடுக்கணும் அப்படின்னு ஷைத்தான் முடிவு பண்ணான். ஷைத்தான் முடிவு பண்ணி என்ன பண்ணா? அல்லாஹுவிடத்துல ஷைத்தான் சென்றான். இன்ன ஷைத்தான் அரஜ இல ஸமா, ஷைத்தான் வானத்துக்கு போனான். வானத்துக்கு போய் அல்லாஹுவை பார்த்து சொன்னான், யா ரப்பி சல்லத்தனி அலா அய்யூப, அய்யூபு மீது எனக்கு அதிகாரத்தை கொடு, அவரை நான் சோதிக்கணும். ஷைத்தான் இப்ப நம்மளை சோதிக்கிறான்னா அவன் அல்லாஹ்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை. ஆனா ஒரு நபியை ஷைத்தான் சோதிக்கும் பொழுது
அல்லாஹுடைய அனுமதி இருக்கணும். அப்ப ஷைத்தான் வந்து அல்லாஹ்கிட்ட போய் சொன்னா, யா ரப்பி, அய்யூப் மீது எனக்கு அனுமதி கொடு, அவரை நான் சோதிக்கணும், அவரை நான் கஷ்டப்படுத்தணும் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல போய் கேட்டான். இப்ப காலல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா ஷைத்தான்ட்ட சொன்னா, கத் சல்லத்துக அலா மாலிஹி வ வலதிஹி, அவர்கள் மீது நீ சோதனையாக நீ எதெல்லாம் செய்யணும்னா, அவருடைய செல்வங்களை நீ சோதித்துக்கொள், அவர்களுடைய பிள்ளைகள் மூலியமாக நீ அவரை சோதிச்சுக்கோ, கஷ்டப்படுத்திக்கோ. ஆனா வலம் உசல்லித்துக அலா ஜஸதிக, எக்காரணத்தை கொண்டும் அவருடைய உடலை நீ டச் பண்ணக்கூடாது, உடம்பு ரீதியா எந்த ஒரு சோதனையும் கொடுக்க கூடாது. நீ என்ன செய்யணும், அவங்களுடைய செல்வங்களை சோதிச்சுக்கோ, அவங்களுடைய பிள்ளைகளை சோதிச்சுக்கோ. உடனே ஷைத்தான் வானத்திலிருந்து இறங்கி ஷைத்தானுடைய படைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தது. படைகள்லாம் ஒண்ணு சேர்த்து அவன் என்ன செஞ்சான், ஷைத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த கால்நடைகள், அவர்களுக்கு இருந்த ஒட்டகங்கள், மாடுகள் எல்லாத்தையும் ஷைத்தான் கொலை செஞ்சான். எல்லாம் அழிஞ்சு போச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த விவசாய நிலங்கள், இது எல்லாத்தையும் ஷைத்தான் தீயிட்டு கொளுத்தினான், எல்லாம் அழிஞ்சு போச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளை வச்சிருப்பாங்க. அப்போ விவசாயத்துக்கு என்று ஒரு பொறுப்புதாரியை போட்டிருந்த அந்த விவசாய பொறுப்புதாரி வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னாங்க, அய்யூப் நபி, நம்முடைய விவசாய நிலங்கள்லாம் பற்றி எரியுது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரொம்ப இழப்பு ஏற்பட்டுச்சு என்று சொன்னாங்க. அந்த ஒட்டகத்தின் மீது பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து சொன்னாங்க, அய்யூப் நபி, நம்முடைய ஒட்டகங்கள்லாம் செத்து போச்சு, ஒட்டகங்கள்லாம் இழப்புக்குள்ளாயிடுச்சு என்று வந்து சொன்னாங்க. மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த நபர் வந்து சொன்னார், அய்யூப் நபி, நம்முடைய மாடுகள்லாம் செத்து போச்சு என்று சொன்னார். மாடுகள் இறந்து போச்சு, செல்வங்கள், அய்யூப் நபிட்ட உள்ள செல்வங்கள் எல்லாத்தையும் ஷைத்தான் அழிச்சான். அதற்கு பிறகு அய்யூப் நபி அவர்களுக்கு 14 குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைகளாக மௌத், தொடர்ச்சியாக மரணம், ஒவ்வொரு குழந்தைகளாக மௌத்தா போக ஆரம்பிச்சாங்க. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய செல்வத்தை இழந்தாங்க, குழந்தைகளை இழந்தாங்க. ஆனா இந்த நேரத்திலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தாங்க. அதனால பொறுமைக்கு அய்யூப் நபி என்று உதாரணம் சொல்லுவாங்க. பொறுமையும் அல்லாஹ் மீது உண்டான ஈமானும் அந்த யக்கீனும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட குறையாம இருந்துச்சு. இதை பார்த்த ஷைத்தான் என்ன செஞ்சான், நேரம் மறுபடியும் வானத்துக்கு போனான். வானத்துக்கு போய் ஐயோ ரப்பி கது யாரெல்லாம் அவர் உறுதியா இருக்காரு, அவருடைய காசு பணங்கள், செல்வங்கள், தோட்டங்கள் எல்லாத்தையும் அழிச்சேன், ஆனா அவர் பொறுமையை இழக்காம உன் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அவருடைய குழந்தைகள்லாம் இறந்து போச்சு, ஆனா அவர் பொறுமை இழக்காம உன் மீது இன்னும் நம்பிக்கையோடு இருக்கு, உறுதியோடு இருக்கிறாரு. உறுதியோடு இருக்கிறாரு. ஃபஸல்லத்னி அலைஹி, இப்ப நீ என்ன செய், எனக்கு ஒரே ஒரு அனுமதி கொடு, அவருடைய உடலில் நான் ஒரு நோயை ஏற்படுத்த போறேன், அந்த நோய்க்காக வேண்டி எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல ஷைத்தான் போய் கேட்டான். இப்போ அல்லாஹு தஆலா ஃபகால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா ஷைத்தான் சொன்னா, கத் சல்லத்துகு அலா ஜஸதி, நீ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை என்ன வேணா சோதிச்சுக்கோ, எவ்வளவு நோய்களை வேணா கொடு, சோதனை செய். வலம் உசல்லித்துக அலா கல்பிஹி, ஆனால் அவருடைய உள்ளத்தை மட்டும் நீ டச் பண்ணக்கூடாது, அவங்களுடைய உள்ளத்தை மட்டும் உன்னால சோதிக்க முடியாது, அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா ஷைத்தான் சொல்லிட்டான். இப்ப ஷைத்தான் வானத்துல இருந்து இறங்கினான். ஷைத்தான் வானத்துல இருந்து இறங்கி அய்யூப் நபி அவர்களுடைய காலு கிட்ட வந்து அந்த பாதத்துல ஷைத்தான் ஊதினான். ஊதினான். ஊதினதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு புண்ணு வந்துச்சு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அந்த புண் பெருசாச்சு. அந்த புண் பெருசாகி அந்த புண் சலம் வைக்க ஆரம்பிச்சிச்சு, சீல் கட்ட ஆரம்பிச்சிச்சு. சீல் கட்டி அந்த புண் பெருசாகி அந்த புண்ணுல இருந்து புழுக்கள் பூத்து வலிய ஆரம்பிச்சிட்டு, அவ்வளவு கொடுமையான ஒரு புண் ஆயிடுச்சு. அந்த புண் ஒரு கட்டத்துக்கு மேல அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பு முழுக்க பரவிடுச்சு. உடம்பு முழுக்க புண்கள், உடம்பு முழுக்க சீல், உடம்பு முழுக்க புழுக்கள் பூத்து அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டு. இமாம்கள் சொல்லுவாங்க, முஃபஸ்ஸிரீன்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 தான் பாக்கி இருந்துச்சு. ஒண்ணு அவங்களுடைய நாக்கு, அதை அந்த புண்கள் வந்து பாதிக்கல, நோய்கள் பாதிக்கல, அல்லாஹ்வை நாக்கு திக்ர் செய்து கொண்டிருந்தது. 2வது அவங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்தது. 2 மட்டும்தான் பாக்கி. மற்ற எல்லா இடத்திலும் நோய்கள் ஆக்கிரமிச்சிச்சு, நோய்கள் பரவ ஆரம்பிச்சிட்டு. எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்றாங்கன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மெலிந்து எலும்பு கூட போயிட்டாங்களாம். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோயினால அவங்களுடைய சதைகள்லாம் கலண்டு விழ ஆரம்பிச்சுட்டான், அழுகி விழ ஆரம்பிச்சுட்டான். இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நோய் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துட்டு.
இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வறுமை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வறுமையான ஒரு சூழ்நிலை, அவங்கள கவனிக்கணும். அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, வறுமையின் காரணமாக தன் கணவன் படுத்த படுக்கையில கிடக்கிறாருன்னு அவங்க மனைவி வீட்டு வேலைக்கு போனாங்க. வீட்டு வேலைக்கு போய் வீடு வீடா பாத்திரம் கழுகுறது, துணி தப்பி கொடுக்கறது, இப்படி வீட்டு வேலைக்கு அவங்களுடைய மனைவி போக ஆரம்பிச்சாங்க. வீட்டு வேலைக்கு போய் அங்கிருந்து வரக்கூடிய கூலிகளை எடுத்துட்டு வந்து, அந்த காசு பணங்களை எடுத்துட்டு வந்து அய்யூப் நபியை பராமரித்து கொண்டு வந்தாங்க அவங்களுடைய மனைவி. கொஞ்ச காலங்கள் போனதுக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஏமா நீ வேலைக்கு வராத, நீ வேலைக்கு வந்தா உன் கணவனிடத்துல உள்ள நோய் எங்களுக்கு வந்துடும், அதெல்லாம் நீ வேலைக்கு வராதமா. ஊர் மக்கள்லாம் வேலைக்கு வராதுன்னு தடுத்துட்டாங்க. பசி, பட்டினி, பஞ்சம். அந்த பெண் ஒரு முடிவு எடுத்தாள், நம்ம முகமுடி போட்டுக்கிறோம், முகம் தெரிஞ்சாதானே அய்யூப் நபியுடைய மனைவின்னு சொல்லுவாங்க. முகமுடி போட்டுக்கிட்டு வேலைக்கு போகணும்னு கொஞ்ச நாளா முகமுடி போட்டுக்கிட்டு வேலைக்கு போனாங்க. முகமுடி போட்டுட்டு முகத்தை மறைத்து கொண்டு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன சில காலங்களே ஷைத்தான் என்ன செஞ்சுட்டான், அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் வேற ஒரு தோற்றத்துல போய் சொல்லிட்டான், இது மாதிரி அய்யூப் நபி தான், அய்யூப் நபியுடைய மனைவி தான் முகத்தை மூடிக்கொண்டு உங்க வீட்டுக்கு வேலைக்கு வராங்க, நோய் உங்க வீட்டில் வந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும், அவர்கள் வேலைக்கு வர விடாதீங்கன்னு ஷைத்தான் போய் சொல்லிட்டான். ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ முகத்தை மூடிட்டு வர்ற, நீ என்ன செய்யக்கூடாது, எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த மனைவிக்கு வேலை இல்லை, பஞ்சம், கையில காசு இல்லை. அய்யூப் நபிக்கு அவ்வளோ பெரிய சோதனை, அவங்க படுத்த படுக்கையில கிடக்குறாங்க, மனைவிட்ட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு சரியான உணவு இல்லை. இப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, நேரா ஒரு பெரிய மாளிகை அந்த ஊர்ல இருந்துச்சு, பணக்கார வீடு. அந்த வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்று, ஏமா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க, வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வேலை செஞ்சு அதற்குண்டான கூலி எனக்கு தாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு போய் வாசல் முன்னாடி போய் நின்றாங்க தன்னுடைய கணவனுக்காக வேண்டி. அப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு பெண் அந்த வீட்டு வாசல்ல இருந்து இறங்கி வந்தா. இறங்கி வந்து அவ சொன்னா, எங்க வீட்டுல எந்த ஒரு வேலையும் இல்லை, வேலைக்காரங்க நிறைய இருக்கிறாங்க, இப்போ உனக்கு அர்ஜென்டா கூலி தேவைப்படுது, பணம் தேவைப்படுது அப்படின்னா ஒன்னு செய், உன்னுடைய முடியை வெட்டி எனக்கு தா, அதுக்காக வேண்டி நான் கூலி தர்றேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அவங்களுடைய அழகு வர்ணிக்க முடியாத அழகு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்களுடைய முடி எப்படி இருக்குன்னா தலையில இருந்து பாதங்கள் வர இருக்குமா, அவ்வளவு நீளமான முடி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்ப அந்த பெண் பார்த்து சொன்னா, உங்களுடைய முடியில ஒரு பகுதி எனக்கு வெட்டி தாங்க, வெட்டி தந்தால் நான் உங்களுக்கு கூலி தரேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவன் படுற கஷ்டத்தை பார்த்து கொண்டு முடியை பாதி பகுதியை வெட்டி அப்படியே அவன் கையில கொடுத்து காசு வாங்கிட்டு வந்தாங்க. காசு வாங்கிட்டு வந்து தன்னுடைய கணவனை பராமரிக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. இப்படியே சில காலங்கள் போகும்பொழுது அந்த காசும் ஒரு கட்டத்தில் காணா போயிடுச்சுன்னா காலியா போயிடுச்சு, காசு இல்லாம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் என்ன செய்யறது, ஊர் மக்கள்கிட்ட போய் வேலை செய்ய முடியாது, யாரும் வேலைக்கு வரமாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் அதே பெரிய வீட்டுக்கு போய், ஏமா என்னுடைய 800 முடியை நீங்க எடுத்துக்கோங்க, 800 முடிய, ஒரு பகுதி முடியை எடுத்துட்டீங்க, 800 பகுதியுடைய முடியை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு எனக்கு காசு கொடுங்கன்னா. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியுடைய 800 பகுதியுடைய முடியை எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி மொட்டை அடிச்சுட்டாங்க, தன்னுடைய முடியை கொடுத்து காசை வாங்கிட்டு வந்தாங்க. பொதுவாக எந்த பெண்ணுமே மொட்டை அடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனா அய்யூப் நபியுடைய மனைவி தன் கணவன் படுற கஷ்டத்தை புரிந்து கொண்டு மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிச்சுட்டு அந்த காசை வாங்கி கொண்டு தன்னுடைய கணவன்கிட்ட போய் அவங்களுக்கு போய் கொடுத்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மின் ஐனஹாத, இது எங்க இருந்து வந்துச்சு, இவ்வளவு காசு உனக்கு எப்படி வந்துச்சு, அதனுடைய காரணம் என்ன? ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட போய் நீ வேலை செய்யல, இப்படி எப்படி வருதுன்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஷாலை தூக்கி காமிக்கிறாங்க, முக்காடை தூக்கி காமிக்கிறாங்க, மொட்டை, தலை ஃபுல்லா முடியே இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மனைவி படுற கஷ்டத்தை பார்த்து தேம்பி அழுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட பிறந்த சகோதரர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பொதுவா சொந்த பந்தங்கள்லாம் காசு இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது கூட நிற்கும். காசு இருக்கும்போது காசு பணங்கள் வசதி வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை விட்டு தள்ளி நிற்பாங்க. அது போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த பந்தங்கள் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில கூட இருந்தது மனைவி மட்டும்தான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அய்யூப் நபி இப்படி முடியாம கிடக்காரனப்போ நோய் நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் வந்து நோய் நலம் விசாரிச்சுட்டு அந்த அவங்களோட கூட பிறந்த அண்ணன் தம்பி சொன்ன வார்த்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொதிச்சு போனார்கள். அவங்க சொன்னாங்க, அய்யூப், உன் வாழ்க்கையில நீ ஹைரே செய்ததில்லை, நன்மையே செய்ததில்லை, அதனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, ஒருத்தர் படுக்கையில கிடந்தா இவர் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றோம்ல,
அது மாதிரி அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சொன்னாங்க, நீ செஞ்ச பாவத்துக்காக வேண்டி நீ ஹைரே செய்ததில்லை, வாழ்க்கையில நல்லதே செய்ததில்லை, அதனாலதான் அல்லாஹ் இப்படி உன்னை சோதிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குதிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இத்தனை காலமாக அல்லாஹுடைய அழைப்பு பணியில இருந்தாங்க, எவ்வளவு செல்வங்கள் அவங்கள்ட்ட பறிக்கப்பட்டுச்சு, எவ்வளவு கஷ்டங்கள், எல்லாத்துக்கும் பொறுமையோடு ஈமானோடு இருந்த அந்த நபியை பார்த்து நீங்க நன்மையே செய்ததில்லை என்று சொன்ன உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஜூதில் விழுந்தார்கள். சுஜூதில் விழுந்துட்டாங்க. சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் இத்தனை காலமாக என்னுடைய செல்வம் போயிடுச்சு, என்னுடைய பிள்ளைகள் 16 பிள்ளைகளும் நான் இழந்தேன், என்னுடைய ஆரோக்கியம் உடல்நிலை பலகீனப்பட்டு போயிட்டேன், என் மனைவி மொட்டை அடிச்சுட்டா எனக்காக வேண்டி, இவ்வளோ கஷ்டங்கள், ஆனா இவ்வளவு கஷ்டங்களை நான் பொறுமையாக ஈமானோடு இருந்தேன், ஆனா என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் நீ எந்த ஹைரும் நன்மையும் செய்யவில்லை என்று சொல்றாங்க, இதற்கு நீ தான் முடிவு கட்ட வேண்டும், நான் சுஜூதுல இருந்து எந்திக்க மாட்டேன்ட்டான். உடனே அல்லாஹு தஆலா ஃபனஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திலிருந்து இறக்குனா. ஃபஜாஅ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு. ஃபஅഖத பியதிஹி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கையை பிடிச்சு தூக்குனாங்க. கையை பிடிச்சு தூக்கி அவங்க சொன்னாங்க, குல், எந்திரிங்கன்னு எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இர்குல் பிரிஜ்லிக, உங்கள் காலை கொண்டு பூமியில் அடியுங்கள் என்று சொன்னாங்க. காலை கொண்டு பூமியில் அடிங்க, ஓங்கி அடிங்கன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓங்கி காலை கொண்டு பூமியில் அடிச்சாங்க. பூமியிலிருந்து நீர் ஊற்றுக்கள் பொங்கி வந்தது. இன்னும் வரைக்கும் அந்த கிணறு நம்ம பார்க்க முடியும், இன்னும் வரைக்கும் அந்த கிணறு இருக்குது, இன்னும் வரைக்கும் அந்த நீர் பொங்கி வருது. ஜம்சம் கிணறு மாதிரி அது ஒரு கிணறு. காலை அடிச்ச உடனே நீர் பொங்கி வருது. நீர் பொங்கி வந்த உடனே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றா, ஹாதா முக்தஸிலுன் பாரிதுன் வ ஷராபுன், இது குளிர்ச்சியான நீர், இந்த நீரை நீங்கள் குடிக்க வேண்டும், இந்த நீரை நீங்கள் குளிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அய்யூப் நபி காலை ஓங்கி அடிச்ச உடனே அதுல இருந்து நீர் ஊற்றுகள் பொங்கி வரும் பொழுது அந்த நீரை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்தார்கள். உடம்புல மேல ஊத்தி குளிச்சாங்க. குளிச்ச உடனே அந்த நீரினுடைய பரக்கத்தினால் உடம்புல உள்ள எல்லா புண்களையும் அல்லாஹ் ஷிஃபாவாக்கணும். எல்லா புண்களும் காலியா ஷிஃபாவாயிடுச்சு. இன்னொரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், குல் பிரிஜ்லிக, இன்னொரு இடத்துல போய் உங்களுடைய காலை அடிங்கன்னா. இன்னொரு இடத்துல போய் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கால் அடிக்கும் பொழுது இன்னொரு ஊற்று பொங்கி வருது. அந்த ஊற்றை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடித்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடிச்சாங்க. குடிச்ச உடனே வயிற்றுக்குள் உள்ள புண்கள் எல்லாம் ஷிஃபாவானது. அல்லாஹு தஆலா இந்த நோய் எல்லாத்தையும் அந்த தண்ணீருடைய பரக்கத்தினால அல்லாஹு தஆலா நீக்கிட்டான். நீக்கினதுக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் இழந்தார்களோ, அவங்களுடைய காசு, பணங்கள், சொத்து எல்லாத்தையும் இழந்தாங்கல்ல, எவ்வளோ சோதனைகள், இது அனைத்தையும் அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீட்டி கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா இந்த வரலாற்று செய்தி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பேசுறான். இந்த அய்யூப் நபி அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செல்வம் எடுக்கப்பட்டது, தோப்புகள், வயக்காடுகள் எல்லாற்றையும் அல்லாஹ் பறித்து கொண்டான். 16 குழந்தைகளை அல்லாஹ் பறித்து கொண்டான். ஏழ்மையான சூழ்நிலை, அதுபோல உடல் முழுக்க வியாதி, தன்னுடைய மனைவி வறுமையினால மொட்டை அடித்துக் கொண்டார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பொறுமை கிடையாது. இமாம்கள் சொல்லுவாங்க, ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது புலம்ப கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? புலம்புறோம். அய்யூப் நபி எந்த இடத்துலையுமே புலம்பல, பொறுமையாக இருந்தாங்க. புலம்புறத அல்லாஹ் விரும்புறது இல்லை. புலம்பிக்கிட்டே இருந்தா அந்த சோதனைக்கு பிறகு நல்ல வாழ்க்கையும் அமையாது, அல்லாஹ்வுடைய உதவியும் வராது. அப்போ பொறுமை என்பது வாழ்க்கையில முக்கியம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது சப்ரன் ஜமீல், அழகிய பொறுமை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அழகிய பொறுமை என்ன? அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் பொழுது, அல்லாஹ் நமக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த சோதனைகளை புலம்பாமல் சகித்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறது தான் சப்ரன் ஜமீல். அந்த பொறுமைக்கு தான் ஒபஷிர் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நச்சீதி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்நஸ்ரு மஅ ஸப்ரி, பொறுமையாக இருப்பவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படிப்பட்ட பொறுமை நம்மள்ட்ட வேணும். யாருக்கிட்டையும் புலம்பாம சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைகளை பொருந்தி கொண்டிருந்தால் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இழந்ததையெல்லாம் அல்லாஹ் திருப்பி கொடுத்தானோ, அதுபோல நாம் பொறுமையாக இருந்தா எதை இழந்தோமோ, என்ன கஷ்டங்கள் பட்டோமோ அதையெல்லாம் அல்லாஹ் சரியாக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். 2வது விஷயம், ஒரு கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி கணவனுக்கு பக்கபலமாக இருக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்பு முழுக்க புண்ணு, எப்படி படுத்த படுக்கையில கடந்தாங்க. இந்த நிலைமையில அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி வீட்டு வேலை செஞ்சாங்க.
இந்த நிலைமையில தன் கணவருக்காக வேண்டி மொட்டை அடித்து கொண்டாங்க. அந்த முடியை விட்டு தன் கணவனை பராமரித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கணவனுடைய பொருத்தமில்லாமல் ஒரு மனைவி சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப கணவன் ஒரு சோதனையிலேயோ ஒரு கஷ்டங்கள்லையோ முடியாத நிலைமையில இருக்கும்போது அந்த கணவனை பார்ப்பது, அவருக்கு ஒத்துழைப்பாக இருப்பது மனைவியினுடைய கட்டாய கடமை. எப்போ இந்த நிலைமை வரும்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இமாம்கள் சொல்லுவாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியமான காலங்கள்ல தன்னுடைய மனைவியை கண் கலங்காமல் வைத்து காப்பாற்றினார்கள். அவங்களுக்கு எல்லாமே ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம். அவங்கள எந்த ஒரு நேரத்திலையும் சோதிக்காம, கஷ்டப்படுத்தாம, வார்த்தைகளால் சொல்களால் கஷ்டப்படாம வச்சு நல்லபடியாக வச்சு காப்பாத்தினாங்க. அதனால தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடியாத நிலைமையில அவர்களுடைய மனைவி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி மொட்டை அடிச்சு தன் முடியை வித்து அவங்கள பராமரிச்சாங்க. காரணம், ஆரோக்கியமான காலங்கள்ல தன் மனைவியை வச்சு நல்ல முறையில காப்பாத்தினாங்க. அது போல ஒரு ஆண் ஆரோக்கியமான காலங்கள்ல தன் மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டா முடியாத கட்டத்துல மனைவி நம்மளை பார்ப்பா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மனைவியை திட்டுறோம், அடிக்கிறோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கும், டார்ச்சர் பண்றோம். இப்படி இருக்கும் பொழுது முடியாத கட்டத்துல மனைவி நம்மளை பார்ப்பானா அப்படின்னு எதிர்பார்க்கறது அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அப்ப இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் அய்யூப் நபியுடைய வாழ்க்கை நம் புரிந்து கொண்ட பாடம், பொறுமை வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தா இழந்தது அனைத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான். அப்படிப்பட்ட அழகிய பொறுமை அல்லாஹ் தன் அனைவர்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.